தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஊருக்கு படையெடுக்கிற மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு தாவேக்காவை சேர்ந்த அவரது ஆதரவாளர்களும் இதை கிளைம் பண்ணிட்டு வராங்க. ரெண்டாவது, பல இடங்களில் தேர்தலில் நிறைய பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க, குண்டர்கள் உள்ளே இருக்காங்க, தொகுதிக்கு சம்மந்தமில்லாத நபர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வெளியேற்றணும், இந்த தேர்தலை ரத்து பண்ணணும், இந்த தொகுதிக்கான தேர்தலை ரத்து பண்ணணும் அப்படின்னு பல புகார்கள் பல வடிவங்களில் பல வேட்பாளர்கள் முன் வச்சுட்டு வராங்க. அதனுடைய பின்னணிகள் குறித்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம், பிரதமர் மோடி பயங்கரவாதியா, எப்படி கார்கே எப்படி சொல்ல போச்சு அப்படிங்கிற விஷயத்தை உடனடியாக தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனே கார்கே கிட்ட விளக்கம் கேட்கிறதும், இதற்கு முன்னாடி எதிர்க்கட்சிகள் வச்ச விமர்சனத்தை நோக்கி பிரதமர்கிட்ட விளக்கம் கேட்காததும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. அது குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நான் முதல்ல கார்கில் இருந்து போயிடலான் இருக்கேன். ஆமாம், மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து போங்க, கார்கில்லேருந்து போங்க, பிரச்சனை இல்லை. காங்கிரஸுடைய தேசிய தலைவர் அவர் இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் என்ன ப்ரெஸ் மீட்டில் பேசினார் அப்படின்னா, அதிமுக எதற்காக பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, ஏன் அங்கே போய் அதிமுக சேர்ந்தாங்க, எதற்காக மோடி இடத்துல போய் கூட்டணி வச்சாங்க, அவர் என்னவா பேசினாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கப்பட்டது அப்படின்னா, மோடி ஒரு பயங்கரவாதி, எதுக்காக அவங்களோட போய் சேர்ந்தாங்க அவங்க, ஏன்னா மோடி சமத்துவத்தையும் நீதியையும் நம்பாதவர் தான் மோடி, பாஜகவுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதிமுகவுக்கு எதிராக விமர்சனத்தை முன் வச்சார். அண்ணாவை பின்பற்றக்கூடிய கட்சி இவர் பின்னாடி போய் சேருமா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் கேட்டிருந்தார். இது உடனே டக்குன்ட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிடுச்சு போட்டிருக்கு. ஆக மோடி பயங்கரவாதின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு முடிவு பண்ணி கார்கேக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிடலாம், நோட்டீஸ் அனுப்பிச்சு வழக்கம் கேட்கலான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை, இதில் இவங்கெல்லாம் புகார் கொடுத்தாங்க. நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள்லாம் போயிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சில மணி நேரங்களில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உடனே கார்கேட்ட வழக்கம் கேட்குறாங்க. ஆமாம், அந்த வழக்கத்தில் கார்கே என்ன சொல்வாருன்னு நமக்கு தெளிவில்லை. பட் இருந்தாலும் இந்த கருத்துக்கு பின்னாடி என்ன அவர் சொல்ல வந்தார், எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவரே மீண்டும் ஒரு மறுப்பும் தெரிவிச்சிருக்கார், விளக்கத்தையும் கொடுத்துருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தோடைய ஏஜென்சிஸ் இருக்கும்ல, இடி, சிபிஐ, ஐடி, அதை எல்லாத்தையும் எதிர்கட்சிகள் மேலே ஏவி விட்டு அதன் மூலிமா எதிர்கட்சிகளை மோடி அச்சுறுத்துறாரு, அதை தான் நான் அப்படி சொன்னனே தவிர அவரை நான் தனிப்பட்ட முறையில் பயங்கரவாதின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் கார்கேவோட இந்த கமெண்ட், அதுவும் தமிழ்நாடு தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது இல்லையா, அந்த டைமில் நேற்றைக்கு பேசினான்னு நினைக்கிறேன், அந்த டைமில் வந்ததுனால, ஆமாம் சென்னைக்கு வந்ததோ பேசியிருக்காரு, அந்த டைமில் வந்ததுனால இது ரொம்பவே அதிகமாக கவனிக்கப்பட்டிருந்தா சொல்லணும். இதில் அழகு, நீங்கள் இப்போ எப்போவுமே விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த நேரத்து ட்ராக் ரெக்கார்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. அவருடைய பழைய சம்பவங்கள், இதற்கு முன்னாடி ஒரு மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரா, இந்த மாதிரி பயங்கரவாதி இந்த மாதிரியான சொற்றொடரை பயன்படுத்திருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா மல்லிகார்ஜுன கார்கே இந்த மாதிரியான விமர்சனங்களில் கடந்த காலங்களில் சிக்காத ஒரு நபர். அப்போ ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த விளக்கம் இருக்குது, தேர்தல் ஆணையம் விசாரிக்க போகுது. இப்போ எதிர்கட்சிகள் சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகேங்க இவர் பேசினாரு, அமைச்சர்கள்லாம் புகார் கொடுத்தாங்க, உடனே தேர்தல் ஆணையம் கேட்டுச்சு சில மணி நேரங்களில். நாங்கள் 2-3 நாளாக சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், தூர்தர்ஷனை பிரதமர் மோடி தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாரு, அரசு இயந்திரம் அதை தன்னுடைய லாபத்துக்காக இவர் பயன்படுத்திக்கிறாரு, அதை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் புகார் சொன்னப்ப எந்த ஒரு பதிலும் இல்லை, டீலிமிட்டேஷன் அப்ப இவர் பேசுறாரு, எப்படி இந்த நேரங்களில் அரசியல் பேசலாம்னு சொல்றோம், அதற்கும் எந்த பதிலும் இல்லை. அப்போ இதுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் வருது அப்படின்னா தேர்தல் ஆணையம் யார் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிற அதே பழைய கேள்வியை மீண்டும் காங்கிரஸ் ரொம்ப வலிமையா கேட்க தொடங்கியிருக்காங்க. இதுல இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. இப்போ பயங்கரவாதம், தேச துரோகிகள், இதெல்லாமே ஒரு சுற்றுலர் தானே. இப்போ பயங்கரவாதம் அப்படின்னா, இப்போ மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்குங்கிறது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று. அதில் பிரக்யாக் சிங் தாகூர் அவங்க ஒரு பெண், அவங்க இந்த குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பாஜக எம்பியாக இருந்திருக்காங்க, ஏபிவிபியில் இருந்திருக்காங்க, 2019 24 வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்கள நீதிமன்றம்லாம் விடுவிச்சு வச்சு என்ன காரணம் சொன்னிச்சு, அரசு தரப்புல உரிய சான்று கொடுக்கல, உரிய ஆதாரத்தை கொடுக்கல, அதனால நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னிச்சு ஒழிஞ்சு இவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற வகையில் அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ இவங்க பயங்கரவாதத்துடன் நேரடியாக தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு பாஜக எப்பேற்பட்ட ஒரு பதவியை கொடுக்குது. இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான அரசியலில் குற்றச்சாட்டு இல்லாத நபர்கள் தான் முக்கியத்துவம் பெறுவாங்க. அப்படி பாஜக நடந்திருக்க அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை.
அது கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இல்லை. கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் PC ஜார்ஜ் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு ஒரு டிவி டிபேட்ல. அவர் என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அப்போ இதற்கு பாஜக என்ன ரியாக்ட் பண்ணுச்சு, எல்லா இஸ்லாமியர்களும் இப்படி அவங்க ஒரு பயங்கரவாதிகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா அப்போ அதற்கு பாஜகவினுடைய ரியாக்ஷன் என்ன, இவங்க தான் எல்லாருக்குமான நபர்கள்ங்கிறாங்களே, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, அல்லது மோடி கண்டிச்சாரா அப்படிங்கறத பார்க்கணும். சரி, அதையெல்லாம் விடுங்க. சோஃபியா குரேஷி அவங்க என்ன சொன்னாங்க, பாஜக தரப்புல பாகிஸ்தானுடைய சகோதரி அப்படின்னாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரவாதம். அப்ப இதற்கெல்லாம் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் என்ன கண்டனம் சொன்னாங்க. இப்ப கொந்தளிச்சு எழுந்து போற நம்ம மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதையும் அந்த ட்ராக் ரெக்கார்டையும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா தான் எதை நம்ம எப்படி சீர்தூக்கி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு புரிதலே நமக்கு வரும். ஆமா. இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது இல்லையா, அதுக்காக சென்னையிலிருந்து பல ஊர்களுக்கு அவங்களோட சொந்த தொகுதிகளுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக இன்றைக்கி போகிறாங்க. கிளாம்பாக்கத்தில் இருந்தாகட்டும், அப்புறம் எக்மோர் ஸ்டேஷனில் இருந்து கூட ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறாங்க இல்லையா. அது ஒரு பக்கம் என்கரேஜிங்கான ஒரு இதான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவமாக கொடுத்து ஊருக்குலாம் போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் என்கரேஜ்மெண்ட்டாக பார்க்க வேண்டியது. ஜனநாயக கடமை இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கால ஜனநாயக கடமையா கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படிங்கிறாங்க. ஜனநாயக படத்தை சொல்றாங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்ண சொல்றாங்க மறைமுகமா அப்படின்னு. ஆமா, இவங்க எலும்பு தாங்க முடிய மாட்டாங்க. இதுல என்னன்னா ஒரு விஷயம் இது நம்ம கொண்டாடணும். ஏன்னா எல்லாருமே அவங்களோட பேசிக் டெமோக்ராட்டிக் ரைட்டை எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஊருக்கு போறாங்க. ஆனா இதனால மட்டுமே ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருமா அப்படின்னு கேட்டா, முன்னாடிலாம் பார்க்கும்போது 2016 கூட இப்படி ஒரு மாபெரும் கூட்டம் அவங்க ஊருக்கு போய் வாக்களிச்சாங்க. அப்போ ஆட்சி மாற்றம் வரல. 2021 கூட கொரோனா டைம்ல கூட இந்த மாதிரி போய் வாக்களிச்சாங்க, அப்போ ஆட்சி மாற்றம் வந்தது. ஆனா அதே ஒரு ஆட்சி மாற்றம் இப்போ வருமானு கேட்டா பெரிய ஒரு கேள்வி. அது வரைக்கும் அந்த கருத்து கணிப்புகள்ல பெரிய மாற்றம் இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. அது ஒரு சவால் ஒரு பக்கம். ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் பிபி ஏறி இருக்குன்னு தான் சொல்லணும், எல்லா கட்சிகளுக்கும். இப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மக்கள்லாம் சென்னையிலிருந்து அவங்க ஊருக்கு போறாங்க அப்படின்னா ஓட்டு போடுறது ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓட்டு போட மட்டும் போல வர்றது லாங் வீக்கெண்டு. இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை வருது அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நடுவில் இருக்கு இல்லையா, அதையும் லீவ் எடுத்து சனி ஞாயிறுலாம் முடிச்சுட்டு லாங் வீக்கெண்ட் முடிச்சு தான் வருவாங்க. அதே மாதிரி தான் 2016 கூட லாங் வீக்கெண்ட் அப்போ தான் இவ்வளோ பெரிய கூட்டம் போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. இது வெறுமனே ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு காரணியா எடுத்துக்கலாமா, இல்ல லாங் வீக்கெண்டுக்காக மக்கள் இது மாதிரி போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கிற சமயத்துல தான் உண்மையிலேயே ஓட்டு போறது தான் போறாங்க, ஓகே தான். பட் அதையும் தாண்டி இந்த ஒரு காரணி மட்டும் வச்சு நிச்சயமா ஆட்சி மாற்றம் வந்துரும் அப்படின்றத வச்சு எதை வச்சு சொல்றாங்க. ஆனா மெயினா அதை சொல்றாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே தாவேக்கா வச்சிருந்தவங்க சொல்றாங்க. இத்தனை மக்கள் எல்லா இளைஞர்கள் தான் பெருவாரியா போறாங்க, எல்லாருமே ஓட்டு போடுறது விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்கன்னு சொல்லிட்டு இப்பயே கணிச்சிட்டாங்க அவங்க தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்ட்டு. ஆனா ஓட்டு போட போகலாம், அதோட சேர்ந்து ஃபேமிலியோட வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகலாம். இது எல்லா காரணங்கள் இருக்கு, அதை வச்சு மட்டும் ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு தான் இப்போ எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. பொங்கல் தீபாவளிக்கு கூடாத கூட்டமாங்க இப்ப இத ஒரு திருவிழாவா தான் பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தேர்தல போயிட்டு இருக்க கூட்டம் தான். அதான் இப்ப நம்ம வீட்டுல கொண்டாடுற ஒரு திருவிழா. ஏன் திருவிழா முக்கியத்துவம் பெறுதுன்னா, எல்லாரும் ஒன்னா இருப்போம், ஒரு இடத்துல குழுமி இருக்கிறப்ப பழங்கால கதைகள், நம்மளுடைய உறவுகள் எல்லாம் மேம்படும். அது ஒரு காரணம். அதை தாண்டி வாக்களிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், ஜனநாயக கடமை. அதற்காக தான் போறாங்க. அந்த போறதுனாலேயே அது வாக்குகள்லாம் இவருக்கு சாதகமா போயிடும், இல்ல அவருக்கு சாதகமா போயிடும் அப்படின்னு சொல்றதே ஒரு அரைவேக்காட்டுத்தனமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு நபர் ஒரு வாக்களிக்க செலுத்துறாருன்னா ஒவ்வொரு தேர்தலும் இந்த மாதிரி கூட்டம் போக தானே செய்யுது. ஒவ்வொரு தேர்தலும் ஏதோ ஒரு வகையில மாற்றத்துக்கான தேர்தலா தான் இருக்கு. இல்ல பிரதீப், இப்போ தமிழ்நாட்டில் பேசுறோம்ல, இப்போ வெஸ்ட் பெங்காலே தேர்தல் நடக்குது. வெஸ்ட் பெங்காலுக்கும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் போக தான் செய்யறாங்க. அசாமில் இருந்து போறாங்க, யூபியில் இருந்து போறாங்க, பீகார்ல இருந்து போறாங்க. நம்மளா சென்னையில இருந்து தமிழ்நாடுக்குள்ள தான் போறோம். அவங்க வெவ்வேறு மாநிலங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போறோம் ஓட்டு போடுறதுக்கு. அதனால இந்தியா முழுக்கவே அந்த ஓட்டிங் ப்ராசஸ், அந்த எலெக்ஷன் சீசன் என்பது எல்லாருமே ஊருக்கு போக தான் செய்வாங்க. ஒவ்வொரு தேர்தலில் பார்த்துட்டே தான் இருக்கும். அது யாருக்கு ஓட்டு போறதா உரிமை. நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, மாற்றம் வரும் மாற்றம் வராதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனா இது ஒரு காரணியா மட்டும் வச்சுமே மாற்றம் வந்துரும் அப்படின்றது இப்பவே இப்படி உறுதிப்பட சொல்ல முடியும். மாற்றம் எதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் ரிசல்ட் வந்தப்ப நம்ம டீட்டெயிலா பேசலாம். இதுல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அழகு, இந்த கூட்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் வீடியோவா எடுத்து போடுறாங்க. இப்ப விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அதாவது எந்த கட்சிக்காகவும் யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. திமுக பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதிமுக பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அது மாதிரி விஜய்க்காக பண்ணக்கூடாது. அப்ப விஜய்க்காக பண்ணக்கூடாதுன்னா, அங்க இருந்து பெங்களூர்ல இருந்து வர்றேன், நான் மலேசியால இருந்து வர்றேன், விஜய்க்காக ஓட்டு போட வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. இது எந்த வகையில பிரச்சாரம் இல்லாம இருக்கும்? இதுவும் ஒரு பிரச்சாரம் தானே. இப்போ
மற்ற கட்சிகளுக்கு அதிமுக வெளிநாட்டுல கிளைகள் இல்லையா, அங்கிருந்து வரமாட்டாங்களா? இங்கே திமுக இல்லையா? நாம் தமிழருக்கு இல்லாத கூட்டமா வெளிநாட்டுல இவங்களுக்கு இருக்க போது, நாம் தமிழர் பல நாடுகள்ல பரவி இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் இல்லாத செல்வாக்கு தங்களுக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதும் இந்த நேரத்துல பிரச்சார யுக்தியா இதை பயன்படுத்துறதும் தான் தாவேகாவினுடைய அரசியலா பார்க்கப்படுது. இதற்காக நிறைய புகார்களும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் மூலமா வாக்கு சேகரிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் பெருசா பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் கிட்ட கேட்கிறாங்க மாநில தேர்தல் ஆணையர்கிட்ட, அவங்க அதை பத்தி பெரிய அளவுல பதில் சொல்லாம கடந்து போறாங்க. ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லுங்க பேசுவோம் அப்படிங்கிறாங்க. நிறைய குழந்தைகள் வீடியோ போடுறது ஒரு இதா எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு வீடியோ போடுறது ட்ரெண்ட் ஆகுது, அந்த ட்ரெண்டுக்காகவே ஆசைப்பட்டு எல்லாரும் அழுதுட்டு இது பண்ற மாதிரி விஷயம் பண்றாங்க. அப்படியே இருந்தாலும் இப்போ வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்துருவாங்க, எத்தனை பேர் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஷயமா இருக்கு. அது இன்னும் டீட்டெயிலாக போகல. நீங்க இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல எங்க தொகுதிக்கான தேர்தலை நிறுத்தி வைங்க அப்படிங்கிற குரல் எழ தொடங்கி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வைட்டமின் பா. அதை வந்து எந்த கட்சியுமே ஃபர்ஸ்ட் கொடுக்க கூடாது, வாங்கவும் கூடாது. அது உண்மையிலேயே வந்து விஜய் வாங்குங்கன்னு சொல்றாருங்க. நீங்க வாங்கிட்டு எனக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எந்த கட்சி கொடுத்தாலும் தவறு தான். அது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான நடைமுறை. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்குது? அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அதை எல்லா கட்சியும் நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும்னா வாக்குகளை வாங்குவதோ விற்பதோ வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் செயல். அது வந்து எந்த கட்சி பண்ணாலும் தவறு தான். அந்த மாதிரி தான் இப்போ இந்த தேர்தல் வந்து ஏதோ ஒரு வகையில மணி தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு. அது தொடர்பாக தான் பல தொகுதிகளில் வந்து போராட்டங்கள், பல குற்றச்சாட்டுகளை வந்து எல்லா கட்சியும் அடக்கிட்டே வராங்க. இதன் மூலியமா பல தொகுதிகளில் வந்து இங்க மயிலாப்பூர்ல கூட ரைடு பண்ணாங்க இல்லையா, திமுக வேட்பாளருடைய நண்பர் வீட்லயா, கோயம்புத்தூர்ல கூட இந்த மாதிரி இந்த தொகுதிகள்லாம் ஃபில்டர் பண்ணி இதை மீண்டும் வந்து மறுதேர்தல் வைங்கன்ற மாதிரி கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. தெற்குல சொல்றாங்க. திருவிக நகர்ல குண்டர்கள் பதுங்கி இருக்காங்க அப்படின்னு திமுக வேட்பாளர் தலைமைச் செயலாளர்கிட்ட வந்து புலம்புறாரு, தலைமை தேர்தல் அலுவலர்கிட்ட வந்து புலம்புறாரு. அது வந்து குண்டர்கள் வந்து தேர்தலை குலைக்கிறதுக்கான வேலைகள் ஈடுபடுறாங்க, அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துங்க, தொகுதிக்கு கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத நபர்கள் இவங்க எல்லாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் சொல்றாரு. ராஜபாளையத்துல நாம் தமிழர் கட்சியினர் விரட்டி போய் பணம் கொடுத்த திமுக பாஜகவினரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பறிச்சிருக்காங்க. அவங்களோட பின்னணி என்ன, உண்மையிலேயே அவங்க திமுகவா பாஜகவா, இது போன்ற விஷயங்கள்லாம் விசாரிக்கப்பட்டு வருது. அப்புறம் சேப்பாக்கத்துல புர்கா அணிஞ்சிட்டு வந்து ஓட்டு போட்டுருவாங்க, அதற்கான வேலைகளை திமுக பண்ணுது அப்படின்னு தாவேக வேட்பாளர் செல்வம்ங்கிறவரு பேசுறாருங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நச்சு சிந்தனை. புர்கா அணிஞ்சிட்டு வந்தா அப்ப புர்கா அணிகிறவங்களுக்கு என்னவா சொல்றாங்க? நம்ம இப்படிதான் ஹைதராபாத்ல பாஜக சார்பா நின்னாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க கூட மசூதி பார்த்து ராமர் வில்லு விடுற மாதிரிலாம் விட்டாங்கல்ல, சர்ச்சையில மாட்டினாங்கல்ல, அவங்க கூட அப்படிதான் பண்ணாங்க. எலெக்ஷன் அந்த பூத்துல வந்து நின்று புர்காவில நீங்க ஃபேஸை காட்டுங்க, ஐடியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணதெல்லாம் பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு. அந்த பாஜகவோட டோனை வந்து இவர் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்ப இது என்ன தாவேகாங்கிறது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது இந்த திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்து விஜய் நோக்கி ஒரு கோரிக்கையை ஒரு நபர் வைக்கிறார். குறிப்பா இப்ப விஜய் வந்து செங்குன்றம் இது மாதிரியான இடங்கள் எல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்ல, அப்ப அவருடைய வாகனத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து சிக்கி அவருடைய கால் முறிஞ்சிருச்சு. அதையடுத்து அவர் வந்து விஜய்க்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு, இது மாதிரி எனக்கு தேவையானது செஞ்சு கொடுங்க, மருத்துவ உதவிகள் செஞ்சு கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாரு. இத்தனைக்கும் அவர் பார்க்க வந்தவர் தான். அவர் ரோட்ல ஆட்டோ ஓட்டிட்டு போல, ஆட்டோக்காரர் பார்க்க வந்திருக்காரு, கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. விஜய் கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. விஜய் தரப்புல இருந்து எந்த பதிலும் இது வரைக்கும் வரல. தஞ்சாவூர் விக்னேஷ்கே பதில் சொல்லாதவங்க இவருக்கு பதில் சொல்லிட போறாங்களா, கரூர் 41 பேருக்கு பதில் சொல்லாதவங்க சொல்லிட போறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஆனா விஜய் கட்சியினர் இல்ல அவங்களுக்கு வந்து அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கையோட பேசுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நடக்கு. இப்ப பல தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் சரியா வேலை செய்யறது இல்லைங்கிற விமர்சனம் ரெண்டு கழகத்திலையுமே இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டாலின் கண்டிச்சிட்டார், நீங்க வந்து கூட்டணி கட்சியில தோக்கடிச்சிங்கன்னா அது திமுக தோக்கடிச்சுக்கு சமமானது, அதனால எல்லாரும் ஜெயிக்க வைக்கிற வேலையை பாருங்கன்னு ஸ்டாலின் சொல்றாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி கிட்ட இதே மாதிரி ரிப்போர்ட் போகுது. அப்ப எடப்பாடி தரப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து எல்லா தொகுதியிலையும் வேலை செய்யுங்க, இந்த தேர்தல் எனக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு உங்களுக்கு முக்கியமானது, நான் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியும், நான் தோற்றால் நீங்களும் அந்த நிலையை நோக்கி தான் நகருவீங்க, அதனால ஈகோவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த தேர்தலில் முழு மூச்சோட வேலை செய்யுங்க, இந்த தேர்தலில் உங்களுக்கு சீட்டு தரனா கூட தலைமை அடுத்த முறை உங்களுக்கான வேலைகளை செய்யும், ஆனா இந்த முறை விட்டுறாதீங்க, விட்டீங்கன்னா இனிமேல் நம்ம வர்றது ரொம்ப சிரமமா போயிடும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு கட்டளையே போட்டிருக்காரு. அதுவும் அதிமுக வட்டாரத்துல பெரிய பேசு பொருளா இருக்கு. பேசும் அழகு நாளைக்கு நேரம் எத்தனை சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விரிவா பேசுவோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான
தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.